மாளிகைப்பாற கருப்பசாமி, மயில் வாகனத்தில் வந்த முருகா, வேலவா, விநாயகப் பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அடைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேரை வகுத்து தானை தோன்று தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள், 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு பாண்டிச்சேரி. நான் ஒருவரை ஒருவரும் சொன்னாள். கணவன் மனைவி, பாண்டிச்சேரியிலிருந்து கணவன் மனைவி. என் இலது கண்களும் துடித்தது. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். நீங்கள் 2 பேரும் எவ்வளவு அன்பு பாசத்தோடு இருந்தாலும் நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்கடி வாக்குவாதம் பண்ணிக்கிறீங்க. என்னப்பா, உலகத்தில் அது இல்லாததில்லை, எல்லாம் இயற்கை தான். இருந்தாலும் நான் பெற்ற பிள்ளை நிம்மதியா இதுவரை வாழலன்னு உங்கள்கிட்ட முறையிட்டேன் கருப்பசாமி. இப்பொழுது 2 பேரும் பக்குவப்பட்டு ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இன்னும் ஒரு சந்தோஷம் நடக்கவில்லையே என்ற ஒரு குறை உங்க உள்ளத்துல இருக்கு. காரணம் இன்னிலிருந்து அவங்களுடைய மன உணர்வுகளுக்குள்ளே புகுந்து 2 உணர்வுகளையும் ஒன்றுபடுத்தி இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ வைத்து பாக்கியத்தை தாரேன். வேற என்ன வேணும் மக்களே? உட்காரத்துக்கு வீடு தை மாசம் பிறக்கும். அருமையான ஒரு வீட்டை வாங்கி தரணுமா கட்டி தரணுமா? வாங்கி தந்துடுறேன். பணம் கிடைக்கும், செல்வ சிறப்பும் நடக்கும். நல்லா இருக்கப்பா. சுவாமியே புண்ணியம் பெறுவாயப்பா. மதியம் நல்லா சாப்பிட்டு போங்க. கருப்பசாமி ஐயா, என் தொழிலை நல்லாக்கி தரணும், என் பிள்ளைக்கும் நல்வாழ்வு கிடைக்கணும்னு கேட்டு வந்தேன். கால் வந்து வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என் அருகே வந்தாள். இந்த பாட்டெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கா? யார் பாடினது? CS ஜெயராமன் பாடினது. கால் வந்து உன்னுடைய கட்டுமனைக்கு செல்லும் வழியில இடப்புறத்துல ஒரு அம்பாள் கோயில் இருக்குடா. இருக்கா? இப்ப ஏற்கனவே 2.25 ஆண்டுகள் சோதனையான காலத்தில் உன்னுடைய தொழிலை ஓட்டி கொஞ்சம் நஷ்டங்கள் மனவர்த்தங்கள் அடைந்தன. இப்போ உன்னை தேர்த்தி வச்சிருக்கிறேன், சரி பண்ணி தரேன். வேற என்னப்பா வேணும்? திருடியது உன் கைக்கு கிடைக்காது, ஆனா ஆள் கிடைப்பால், சட்டப்படி தண்டனை அனுபவிப்பார். மீண்டும் உனக்கு பொருளை தந்து காக்கிறேன், வெற்றி உண்டு. வேற வர வச்சு தரப்பா, புண்ணியம் கிடைச்சிடும், சந்தோஷம். என்னுடைய தொழிலில் நஷ்டமும் கடனும் இருக்குன்னு காட்டு வந்தோம். யாருடா? பூ வைக்க பூவைக்கு பூக்கள் சொந்தமா. சாப்பிட்டு போனோம். பூவுக்கும் தேனுக்கும் ஈக்கள் சொந்தமா. வீட்டம்மா எங்க இருக்கு? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீங்க வரீங்களே, வாழை எடுத்து வரீங்க. முனீஸ்வர சாமி எங்கடா இருக்காரு? உங்க பெரியாண்டவர் கையில் ஆயுதம் இருக்கு. முனீஸ்வரர் ஒரு முக்கில் இருக்காரு. போய் பார்த்தேன். ஆனா 1.25 வருஷமாக தொழிலால் மனவேதனையும் உடலால் பாதிப்பும் நடக்குது. உண்மையா இல்லையா? இதனால கடன்பட்டு மனக்கலக்கம் அடைந்து வேதனை அடைந்திருக்கிறாய் மகனே. வேற என்ன வேண்டும்? இந்த கடனை தீர்த்து தார, அந்த வீட்டில் உன்னை நிம்மதியா வாழ வைக்கிறேன். அவனை ஒரு 3 மாதம் பொறுமையா இருக்க சொல்லு, பெற்றியாக்கித்தார். தைரியமா வா. கருப்பசாமிக்கு என் புருஷனை சரி பண்ணி தரணும், என் பிள்ளைய நல்லாக்கி தரணும் கேட்டு வந்த பெண்ணடியாள் யாரம்மா? காலு அத்தான் என்னத்தான்
அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி. என்ன வேண்டும்? நிம்மதி. 1 கிலோ தட்டுமா? இன்னொருத்தர் கால் விட்டுவா. உன் பிள்ளைங்க ஒருத்தர் சொல்லுபடி கேட்காம மனக்குழப்பத்தை இணைந்திருக்கு. உன் வீட்டுக்காரரும் குடும்பத்தை பற்றி சிந்திக்காம மனவேதனையை கொடுத்து இன்னைய வரை அமைதியில்லாத லைஃப் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கிடையில் கடன்களும் மன தொல்லைகளும் உண்டு. இவைகளிலிருந்து மீட்டி உன் குடும்பத்தை ஒன்று சேர்த்து தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? வா, பக்கத்தில் வா. இந்தா, உன்னை நாடி வருவார்கள், உன்னோடு அன்பு பாசத்தோடு இருப்பார்கள். வெற்றி உண்டு மகனே, சக்தி வருவார். இந்தா, கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ. யாருக்குன்னு கல்யாணம்? பையன் கல்யாணத்தை கேட்டானே. துள்ளி வரும் வெள்ளலையே. பையன் யாரையா லவ் பண்ணுதாமனு தெரியுமா உனக்கு? கால் ஒன்றுவான். தூது சொல்ல மாட்டாயோ. ஆற்றில் ஒரு கால், சேற்றில் ஒரு கால். வீடடங்கி இருக்க மாட்டான் மகன். அவனுடைய கிரகங்கள் சனி பகவானுடைய பார்வையில் இருக்கிறதுனால ஒரு சொல்லுக்கு ஒரு சூழ்நிலைக்கு கட்டுப்பட்டு இருக்க முடியாத நிலையும், நிலையான வருமானத்தை காப்பாற்ற முடியாத மனக்குறையும் இவனுக்கு இருக்கிறதா? கால் வைப்பான். ஊரங்கும் ஊரங்கையிலே நான் உன் மூச்சு. காதலிக்கல, சும்மா சாதாரணமாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக நிறைய பழக்கத்தை வச்சுருக்கான். இவன் மனத்தை நான் பக்குவப்படுத்தி தாரேன். கார்த்திகை மாதத்துக்குள்ள கல்யாண வாழ்க்கையை பூட்டி வெற்றியாக்கி தாரேன். வேற என்ன வேணும்? யாருக்கு? கண்ணை மூடி பார்க்கலாம். திறக்க வேண்டானே. என்ன திறக்க வேண்டாம். சாதாரண தசை வீக்கம்தான். அறுவை சிகிச்சை இல்லாமல் மருத்துவத்தால் குணமாகும். கவலை வேண்டாம் மகனே, வெற்றி உண்டு. 3 முறை என்னைய பார்ப்பா, தொழில் வெற்றியாக்கித்தார. கர்மசாமிக்கு நாகப்பட்டினம். போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா. என் குடும்பம் ஒன்று சேருதோ இல்லையோ, என் பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதல் வேணும்னு நாகப்பட்டினம் கேட்டு வந்தேன். வந்தது தெரியும், போவது எங்கே, வாசல் நமக்கே தெரியாது. வந்தவரில் நல்ல காலை விடுற மனசு நாங்க போகிற மகனே. இன்னொரு தர காலை விடுப்பா. கூக்குரலாலே கிடைக்காது, இனி கோர்ட்டுக்கு போனால் திரும்பாது. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த காலத்திலே விவேக சிந்தாமணி போன்ற நூல்கள்லாம் பெண்களுடைய மனம் எப்படிப்பட்டது, குணம் எப்படிப்பட்டதுங்கிறத நிறைய எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அதை பெண்ணினத்தை குறைத்து எழுதியதாக சிலர் சொல்லுவாங்க. அதை நிறையாகவும் எடுத்துக்கொள்ளலாம், குறையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், 1000 இருந்தாலும் ஒரு மனைவி கணவனை கொல்லுவதற்கு ஆள் வைக்கக்கூடாது. வைக்கலாமாடா? வைக்கக்கூடாது. ஆனால் ஓ மனைவி அதுக்கு ஏற்பாடு செய்தாள். சவுண்டை கூட்டுறா தம்பி. அப்படி ஏற்பாடு செய்து மாந்திரிகத்தாலும் உனக்கு எதிர்ப்பை உருவாக்கி, ஆட்கள் மூலமாகவும் உனக்கு பல இன்னல்களை உருவாக்கி, நீ இப்போ ஒரு தெளிந்த முடிவெடுத்து வந்திருக்கிற. உன்னுடைய உள்மனதை நான் பார்த்தேன். ஆனால் உள்மனதனுடைய ரகசியத்தை நான் வெளியே சொல்ல விரும்பவில்லை. ஆனால் உனக்கு நான் ஒரு கட்டளை இடுவேன். உன்னை குற்றவாளி இல்லாமல் சுத்தமான மனிதனாக வாழ வைக்க வேண்டும் என்பது எனது விருப்பம். நீ ஒரு குற்றவாளி ஆகாமல்
சுத்தமான மனிதர் என்பதாக உன்னை வாழ வைக்க வேண்டும் என்பது என் விருப்பம். ஆனால் உன்னை வஞ்சம் தீர்த்த அந்த மங்கைக்கு ஒரு பாட வேண்டும் என்று நினைத்தால் இந்த கருப்பசாமி என்னும் தெய்வத்தால் அவளுக்கு தண்டனையும் அனுபவமும் கிடைக்கும். இப்போ உன் பிள்ளைக்கு புதிய ஆறுதலை தந்து உன்னை நான் வாழ வச்சு தரேன். கால் வந்துட்டு வரலாம். ஒல்லச்சு கும்மை ஆகையினால் வாப்பா, உனக்கு புதுமையாக ஒரு தொழிலும் அமையுது, இல்லற வாழ்க்கையும் அமையுது. இனி யாருக்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மகனே. வேற என்ன வேண்டும்? இந்தா தந்தேன், பணமும் தந்தேன், நற்குணமும் தந்தேன். யாராலும் இனி ஆபத்தில்லை. வெற்றி உண்டுப்பா, புண்ணியம் பண்ணுவான். என்னை எப்பொழுதும் பார்த்துக்கா, உனக்கு ஆறுதலுக்காக நான் இருக்கேன்டா. சந்தோஷமா வரலாம் மகனே, வாழ். அதே பாண்டிச்சேரி எல்லையிலிருந்து நான் நடத்துகிற தொழிலில் கடனும் மனவேதனையும் அடைந்திருக்கிறோம் சுவாமி. கால் வந்துட்டு வரலாம். நெஞ்சிருக்கும் வரைக்கும் நினைவிருக்கும், அந்த நினைவினில் அவள் முகம். என்னடா தம்பி, என்ன வேணும் உனக்கு? தொழிலில் கொஞ்சம் பிரச்சனை ஒன்று, கல்யாணத்தில் கொஞ்சம் பிரச்சனை. கல்யாணம் என்னாச்சு? நான் பொண்ணு வீட்டில் ஒத்துக்கணும். அப்பா கால் வந்துட்டு வா. பாடின பாட்டை யாராவது கவனிச்சிங்களாப்பா? நெஞ்சிருக்கும் வரைக்கும் நினைவிருக்கும், அந்த நினைவினில் அவள் முகமும் நிறைந்திருக்கும். இது மேலே திட்டப்படுறா. உன்னுடைய ஆழ்மனதை பார்த்தேன். ஒருத்தைய மனதார விரும்பி கல்யாணம் வர கதையை நடத்தி கொண்டு போயாச்சு. ஆனால் எதிர்பார்க்காம வீட்டில் உள்ளவங்க இந்த கல்யாணம் வேண்டாம், சும்மா சாதாரண விஷயம்தான், பழகினதை மறந்துருப்பேன்னு அவனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க நாங்கள் விரும்பவில்லை என்று சொல்லி குழப்பத்தை எழுதி விட்டாங்க. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. ஆனால் எனக்கு மறக்க முடியலை சுவாமி. மறக்கிற குணம் மட்டும் மனிதனுக்கு இல்லைன்னா இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழவே முடியாதுப்பா. நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுதேன், நீங்கிடாத துன்பம் பெருகுதேன். இந்த பாடலுடைய தன்மையே அதுதான். நினைக்க அக்னியாக எரியும். அந்த தீயை அணைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, நிறைய பேர் டாஸ்மாக் குடிக்கான். நம்ம குடிக்கலாமா? குடிக்கக்கூடாது. உனக்கு தொழிலை உருவாக்கி கோடி செல்வத்தை தாரம்பா. அவ மனத்தை மாற்றி உன்னோட கல்யாணம் முடிக்கக்கூடிய நிலைமை வந்து சேரும். பெற்றோர்களும் இணைவார்கள். வெற்றி உண்டு மகனே. இந்தா ஆனந்தத்தை பெரு. கர்மசாமிக்கு ஐயா, கர்மசாமி, என் பிள்ளைக்கு கல்யாணமும் நடக்கணும். இடத்துல என் சொக்காரன் கொஞ்சம் இடிச்சுக்கிட்டு தவிர்த்துக்கிட்டு வாரா ஐயா. நீங்க இல்லைன்னு நினைக்க. உங்க இடத்துக்கு உங்களுக்கு சொந்தக்காரங்க யாரும் இடைஞ்சல் பண்றாங்களா? உங்கள் இடத்துக்கு பார்த்தீங்களா? நீங்கள் இல்லை, சங்கிலியை வச்சு தடுத்தாச்சே. என் இட வசதியும் முடியணுக்கும் என் பிள்ளை வசதியும் முடியணும்னு நாகப்பட்டிலேருந்து காட்டு வந்தது யாருப்பா? இட விஷயம் என்ன விஷயம்? அப்படியா? கால் வந்துடலாம். அணங்கை கண்டு இன்பம். நல்ல காலில் விட நம்பவே மாட்டேன்டா. நல்ல காலில் விட்டு வர என்னடா பிள்ளை நீ எல்லாம். ஆறி போனதேன், உடைந்து போன சிலையானதேன். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளாக நீ பார்க்குற தொழிலில் பிரச்சனையும், குடும்பத்துக்குள்ள பிரிவு குழப்பங்களும், உன்னுடைய உரிமை மிகுந்த ஆவணங்கள் உன்பக்கம் இல்லாமல் மற்றவர்களிடம் மாட்டிக்கொண்ட நிலைகளும் இருக்கும். இருக்கா? கால் விட்டுவா. எந்த ஊருடா உனக்கு? மெட்ராஸ்ன்னு சொன்னாங்க. ஓ அதானா? இவைகளெல்லாம் ஜெயிச்சு வெற்றியாக்கி தந்தா போதுமாப்பா, வேற என்ன வேண்டும்? வழக்கில் வெற்றி. 3:30 மணிக்கு என்னைய பார். வெற்றி உண்டு. வெற்றிவேல் வெல்லும். கால் வந்துட்டு வரலாம். என்ன சாதகமா? அப்படின்னு இருக்காங்க. அப்படி அப்படி ஓய்வு அப்படின்னு வரலாம்.
பேச்சுவார்த்தைக்கு வந்த சொத்து சம்பந்தமான விஷயத்தை தெளிவு பண்ணி வெற்றியாக்கி தாரேன். பிள்ளைக்கு வாழ்க்கையை நல்லா அமைச்சு தெளிவு பண்ணி தாரேன். வேற என்ன வேணும்? பத்திரம் ஆயிடுமா? ஆகிறதுக்கு தானப்பா முடிவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் பணம் செலவழிக்கணும். செலவழிப்பியா? ஆ சரி, கண்ணை மூடு, அசத்துவோம். கண்ணை முன்ன இந்தா பத்திரம் முடித்து ஆனந்தத்தோடு என்னை பார்க்க வருவேன். காதல் இன்பம் இதுதானா சீரை காவல். என்ன சாப்பிட்டு போனோம்? என்ன நாகப்பட்டினம் சாப்பிட்டு போங்க. காதலே இல்லையே உலகிலே சாதல் ஒன்றே தெய்வீகமே. கனவோ நினைவோ காணல் நீராகுமோ கவலையின் நிலை மாறுமோ. யாரப்பா இந்த முகிலன்? முருகன் நல்ல பையன்லாப்பா, இருதார யோகம் உடையவனாச்சப்பா. இப்போ தம்பி என்ன செஞ்சுட்டு இருக்கான்? எந்த ஊர்ல? ஸ்ரீபெரும்பூர். 1 2 3 4 5 6. முதலடி வரும்பொழுதே நான் பாட்டு பாடிட்டேனே. காதலே இல்லையே உலகிலே. இவனுடைய 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. மானசீகமாக ஒருத்தையை நேசிப்பான். குலங்கோத்திரத்தை பற்றி கவலைப்பட மாட்டான். யாரும் சம்மதிக்கணும்னா ரகசியமாக கல்யாணத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவான். அப்படி ஒரு குணம் தம்பிட்ட ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன செய்யலாம்? அந்த பொண்ணை மறக்கணும். காலம் கட்டணும் கட்டணும் கட்டணும். சரி, காலில் அனுப்பாங்க. அவளுக்கு எத்தனை பிள்ளை இருந்தால் எனக்கு இல்லை, நமக்கு தேவை ஒரு பொம்பளை. இப்படியெல்லாம் நாங்கள் இவனை பற்றி கேள்விப்பட்டு இந்த விஷயத்தை நினச்சி வருத்தப்படக்கூடிய அளவுக்கு என் பிள்ளை நடந்துக்கிட்டான். எங்கள் தலைவிதி எனக்கா? உன் பிள்ளைய மரத்தை மாற்றி அவன்கிட்ட வெளியாக்கினா போதும்ல. இவன் கல்யாணம் முடிச்சு 2 பிள்ளைய பற்றி நமக்கு தரணும். இன்னொருத்த பிள்ளைக்கு சட்டை எடுத்து போட்டுட்டு இது ஏன் பிள்ளைன்னு சொன்னால் உலகம் ஒத்துக்கிடுமா? இப்போ அதான் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். உழைச்ச மூலம் அங்கேயே போய்கிட்டு இருக்கு. உதகால் கொடுக்கான். உதகால் ஒரு பெரிய செட்டு கீழே விழுந்துருன்னு சொல்லி முட்டு கொடுக்கான். அவன் மனத்தை மாற்றி செம்மையாக்கி தாரேன். 2 1 போகிற கால் வந்துட்டுவாங்க. ஏய் மாறிப்பா, இல்லை சிரிக்க மனசு தானையா. உலகத்தில் மனசு அங்கங்கே அலப்பாய்ஞ்சி எங்கனையா மாட்டிக்கிறது தான். வேறு என்ன செய்கிறது? அந்த மனத்தை பக்குவப்படுத்தியாச்சுன்னா எதையும் ஜெயிக்க முடியும். அதை மனிதன் ஜெயிக்க முடியாது. என்ன வரலாம்? வா மகளே, உன் பிள்ளைய மாற்றி தாரேன், அங்கேருந்து மீட்டி தாரேன். தைரியமாக இரு. 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போப்பா. இந்தா வெற்றிவேல் முருகனுக்கு சாப்பிட்டு போங்க. கர்மசாமிக்கு ஏமா நான் கூப்பிடவே இல்லையே பராசக்தி. ஏன் தாய் இந்த வருத்து வர இருமா. திருத்துறை பூண்டி எல்லை யாரும் உண்டுமா? திருத்துறை பூண்டி யாரு உண்டா? திருத்துறை பூண்டி. கோயம்புத்தூர் கொழுந்து வெத்தலைய வானே கால விட்டு வானே கெட்டிக்கார அண்ணே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் உனக்கு மனத்தில் ஒரு பெரிய சுமையாக இருக்கு. என்னப்பா, இடைப்பட்ட காலத்தில் சில லட்சங்கள் நஷ்டமாகி மனவேதனை அடைந்து உடம்புல தொப்புள் வயிறு சம்பந்தமான இடங்களில் வலி வேதனை உனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு வேற எதுவும் பிரச்சனைகள் இருக்குமா? இந்த பிள்ளைகளை சரி பண்ணணுமே அப்படிங்கிறது ஒரு கேள்வி. வேற என்ன வேணும்? அமைதியா இருக்க, அதான நல்ல பழக்கம்.
ஆனந்தமாய் அருளமுதாய் தானந்தமான இருக்கு. கேட்டு பார்ப்போம். வீட்டுக்கு செல்லும் வழியில் பிரதானமான அம்மன் கோயில் உண்டுமா? இருக்கு. அந்த கோபுர திருவாசலில் அடிக்கடி பறவைகள் வந்து பாடுவதும் கூடுவதுமாக இருக்கும். அருகிலே இருக்கின்ற பைரவரை வணங்கி பார்த்தேன். உன் பையனுக்கு கலத்தர தோஷம் இருக்கென்று சொல்லுகிறார்கள். அதனுடைய காரணத்தினால் பரிகாரங்கள் இருமுறை செய்தோம், ஆனால் வெற்றி அடைய முடியவில்லை. கால் சொல்லலாம். என்ன சுகமா இருக்கீங்களா? பொய் சொல்லிட்டு இல்லை, சரி அப்போ ஓகே, நான் ஒத்துக்கிட்டேன். ஆகினால் இரண்டாம் பையனுக்கு திருமணத்தை வெற்றியாக்கி நடத்திருந்தா போதுமா? இப்போ 2 ஜாதகம் கையில் வந்திருக்கும். ஆனால் 1ல் 7 பொருத்தமும் 1ல் 9 பொருத்தமும் இருக்கு. அந்த ஜாதகம் எனக்கு பிடிக்கலை. எனக்கு பிடிச்ச ஜாதகம் எப்போ வரும்? துலா மாசத்தில் வரும். துலா மாதம்னா தமிழில் எது? ஐப்பசி மாதம். ஐப்பசியில் வரும். தையில் திருமணம் நடக்கும். வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் ஒன்றுவா டீங்கள குட்டையா, டீங்கள குட்டையா. வேற என்னப்பா வேணும்? நான் அப்பனே சொல்லி முடிச்சிட்டேனே. ஒரு பக்கத்து நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கும், காதுக்கு உள்ளேயும் கொஞ்சம் வலிக்கும். இருக்க மாத்திருவோம். கண்ணை முடிக்கா என்னையை மட்டும் என்ன பார்ப்போம். இந்தாப்பா, இனி வலி வேதனை இல்லை. மங்களமான வாழ்வு உன் வீட்டில் தொடங்கும். வெற்றி உண்டு மகனே. ஆனந்தமாக வயிறார சாப்பிட்டு போப்பா. வாழ்க. கர்மசாமிக்கு திருமணம் முடித்து எனது வாழ்வில் மனவேதனையும் குழப்பமும் நடந்து கொண்டிருக்கிறது என்று கேட்டு வந்தது யாரப்போ? ஆமா, சும்மா இருக்கிய கால் விட்டுவா. அத்தானு நீ தானே சட்ட புத்தானு. இன்னொரு கால் விட்டுவா. தன்னை மறந்துருக்கிய அக்கா. ஏ அக்கா, உன்னை மலை போல நினைச்சிருக்கேன். எங்க இருக்காரு? பேசுதாரா? எவ்வளோ நாள் இருக்கும்? பக்கத்தில். வேண்டாம்னு முடிவுக்கு வந்துட்டார். நீ வேணும்னு முடிவு இருக்கிறியா வேண்டாம்னு சொல்லுதியா? நீ பொம்பளையில் எப்போதுமே சட்டப்படி வேணும்னே சொல்லி பழகணும். ஆம்பளையில் வேண்டாம்ப்பா, அப்போ தான் அவன்கிட்ட செட்டில்மெண்ட் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் சொல்லுதியா? உண்மையிலே சொல்லுதியா? உண்மையா? கொஞ்சம் அங்கே தள்ளிடு. உன் உள்ளத்தை நான் பார்க்கட்டும். அங்கே தள்ளி நிமிர்ந்து என்னையை மட்டும் நினச்சி உட்கார பார்ப்போம். கண்ணை முடிக்கா. சரி, ஓகே. கால் வந்துட்டு வா. நீ உட்கார். நீதிமன்றம் போயிட்டீங்களா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கீங்களோ? யாரு? வாமா. இந்த முடிவு பிரிவில் தான் முடியும் என்பது உண்மை. ஆனால் வேணுங்கிற எண்ணம் நம்ம உள்ளத்தில் இருந்தாலும் உன்னுடைய ஆழ்மனதை போய் பார்த்தேன், இவன் நமக்கு செட் ஆகி வரமாட்டான் அப்படிங்கிற எண்ணத்தின் தெளிவு உன்னுடைய ஆழ்மனத்தில் இருக்குது. ஆனால் வெளிமனத்தில் இந்த உலக வாழ்க்கை நமக்கு கண்டிப்பாக வேணும், ஒரு கெட்டோட வாழணுங்கிற எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்குது. அதனால் ஆழ்மனதனுடைய ரெக்கார்டுக்கு பதில் கிடைக்குமான்னு கேட்டால் இன்னும் 2.5 மாதம் இருக்குது. சற்று பொறுமையாக இருக்கணும். வெற்றியாக்கி தாரேன். என்ன? கால் வந்துட்டோம். தென்றலுறங்கிய போது பக்கத்தில் வா. என்ன வேணும்? குழம்பாமல் சொல் பார்க்கலாம். வேலை வாய்ப்பை தருகிறேன், வருமானத்தை தருகிறேன். இல்லற வாழ்க்கை சம்பந்தமாக 2.5 மாதங்கள் பொறுத்திருப்பாய் மகளே. வாழ்க. உலகத்தையே நான் நம்ப தயாரில்லை. புரிஞ்சா புரிஞ்சுக்க, புரியாட்ட விட்டுக்கலாம். கர்மசாமிக்கு என் பிள்ளை கல்யாண வாழ்க்கை நல்லாகணும்னு கேட்டு வந்தவங்க யாருங்க? சாப்பிட்டு போகணும். வரவரையா பேராங்க மோய் சாப்பிட்டு போகணும். என்ன பயப்படாம இரு, தைரியமா இரு. பொங்கலோ பொங்கல்,
அந்த பிள்ளைவே கட்டுறாங்க. இன்னும் ஃபோன் மேலே ஃபோன் போட்டு உன் பையனை பார்த்தேன், அவன் அந்த பிள்ளைய சந்தேகப்படுறான். அந்த பிள்ளைய பார்த்தேன், நான் உன்கிட்ட பழகிட்டேன், உனக்கு தான் வாக்கப்படுவேன் அப்படிங்க. இப்போ இவன் மனசை சரிப்படுத்தணும்னா அதான முக்கியம். காலில் வந்துட்டு வாங்க. கொலை கொலையா மந்திரிக்கா, வேண்டாம் வேண்டாம் பாவைக்கா அப்படிங்க. கண்ணை மூடி அழாமல் உட்காருங்க, அப்போ தான் விஷயத்தை கண்டறிய முடியும். கண்களை மூடிக்கொள், என்னையவே உன் இதயத்தில் நினைத்துக்கொள். உன் மகனுடைய மனது 90 நாளில் மாறும். கல்யாணம் வெற்றிகரமாக நடக்கும். 2 குடும்பங்களும் வாழ்த்தும்படி முருகன் சன்னிதானத்தில் நடக்கும். கால் சொல்லலாம். வரலாம். இந்தாமா, மன குழப்பம் இல்லாமல் இரு. உன் பையனை திருத்தித்தானே. உன் பையன் ஒன்றும் யோக்கியம் இல்லை. வேற ஒரு இடத்துல அல்லோ அல்லோ சுகம்மா, ஆமா நீங்க என்னலம்மா போடுதான், அவனை மாத்திடுவோம். பின்ன அவளும் வேணும் வேணும்பா, இவளும் வேணும்பா. என்ன அப்படி வந்தா வள்ளி தெய்வானைக்கு அரோகரா சட்டம் ஏற்றுக்கிடாது. சந்தோஷமா இருங்க, முடிச்சிருவோம். 1 2 3 4 5 ஒன்றும் இல்லை, பேச்சுவார்த்தையில் முடிச்சிடும். சரி போங்க, சாப்பிட்டு போங்க. நல்ல நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? கோவை நீதிமன்றத்தில் வழக்கு. என்ன கேஸு? என்ன கேஸு? என்ன வழக்குக்கா? நீதிமன்றத்தில் போட்டிருக்கீங்களா? கால் வந்துட்டு வாங்க. கொஞ்சம் தள்ளி வெளியிடாங்க. சண்முகநாதன் அன்பனும் கனியை தனித்து சுவைப்பாய் நெஞ்சே, நெஞ்சே தாகத்தை தனிப்பாய் நெஞ்சே, சந்தனம் மணக்கும் செந்தமிழ் குமரன். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஆத்தா. உன் தோட்டம் சம்பந்தமான டாக்குமெண்ட் ஒரு இடத்துல சிக்கிக்கிடுது. அதை நீதிமன்றத்தின் வாயிலாக வாங்குவதற்கு ஆர்டர் ஆயிடுது. அதை வாங்கி உனக்கு வெற்றியாக்கி தரேன். இப்போ 3 வருஷமா தங்க நகையிலிருந்து எல்லாமே அடமானம் வச்சு நீ கடன்பட்டு இருக்க. அதனால ஒரு பொருளும் காணாம கைவிட்டு போயிடுது. இவைகளையெல்லாம் மீட்டி வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. வண்ணப்பறவை சிறகடித்து வானில் பறக்கின்றது. வேற என்ன வேணும்? அப்படியாக்கா, கொஞ்சம் கண்ணை மூடு பார்ப்போம். ஒரு தகடு இருக்கு, அதை எடுத்துருந்தேன். இந்த அப்படி என்ன ஜெயிச்சுதான். நல்லா கடன் அடைச்சிருவேன், பிரச்சனை முடிஞ்சு போச்சு, சந்தோஷமா போ. கர்மசாமி, என் பிள்ளை வாழ சென்ற இடத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, அதை சரி பண்ணி தாங்கன்னு கேட்டு வந்தது யாருப்பா? யாரு? பிள்ளை வாழ சென்ற இடத்தில் கொஞ்சம் மன அமைதி குறைவும் பிரச்சனையும் இருக்கு, சரி பண்ணி தாங்கன்னு கேட்டு வந்திருக்காங்களே. என்னம்மா வயசில் யாரு? 2 பேர் இருக்காங்க, சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே. என்ன விஷயம்? யாரு? பையனுக்கும் என்ன? புரியலம்மா. அவன் பையனை கல்யாணம் முடிச்சிட்டியாம்மா? பிள்ளை யாரு? கல்யாணம் முடிச்சு கொடுத்தியா? அவன் எப்படி இருக்கா? அவ புரிஞ்சு எங்க இருக்காரு? கண்ண மூடு, என்ன உண்மைன்னு பார்க்கட்டும். எஸ், ஓகே, கால் வந்து சொல்லலாம். தண்ணீர் சுடுவதென்ன, அதை சரஞ்சரமாய். உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். பிடிவாதம் பிடிச்ச பேவுளியில பெற்று நீ சீரழிஞ்சுக்கிட்டு இருக்க. உண்மையா இல்லையா? உன் மகன் அவன்
சில பேர்கள்ட்ட பழகி பணத்தை இழந்து மனவேதனைப்பட்டு இப்போ கிறங்கி போய் உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருப்பான். அவனுக்கு தொழிலையும் சரி பண்ணணும், வாழ்க்கையும் நல்லாக்கி தரணும், ஏமாற்றத்திலிருந்து மீட்டணும். சரி பண்ணி தரேன், கால் வந்துட்டு வா. உன் பொண்ணு ஒரு சர்டிஃபிகேட் விஷயமா அடிக்கடி தேடிக்கிட்டு இருக்கா.